வெல்கம் டு ஆல். இவங்க சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. நம்ம பார்த்துட்ருக்க வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் டு மாங்காடு மெயின் ரோட். அந்த ரோட்லேருந்து வந்தாலும் பக்கம் ஒரு 600 to 700 மீட்டர். இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்தோம்னா கோவூர்லேருந்து வர ரோடு, கோவூர் டு குன்றத்தூர் அந்த ரோட்டில் வரலாம். கோவூர் இபி உள்ளேருந்து வரதால வரலாம். நிறைய வழி இருக்குது. அங்கே இருக்குது வீடு. 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இந்த வீடோட பில்டப் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ஃபீட் ரோடு வரும். 20 ஃபீட் ரோட்டில் 2 வீடு இதாக இருக்குது. தெற்கு பார்த்த மாதிரி வீடு. இதான் வீடு சைஸ் பார்த்துக்குங்க. சிஎம்டி அப்ரூவ்டு. 95 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க. பேசிக்கலாம், எல்லாமே இது பண்ணிக்கலாம். 2 வீடுமே அவைலபிளாக தான் இருக்குது சேல்ஸுக்கு. நாங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். ரேம்ப்பு பாருங்க, பெருசாக போட்டிருப்பாங்க. கேட் லைக் மெயின் கேட். பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். நல்லா ஒரு பெரிய காரை நிறுத்துகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் இபி ப்ளஸ் மோட்ரு ஸ்பேஸ். இது உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. வால் ஃபுல்லாக டைல்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக டைல்ஸ். கார் பார்க்கிங். இன்னும் கொஞ்சம் வீட்டு வேலை போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட். அவங்க ஹாலுக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் த மெயின் கேட், சார் மெயின் டோர். ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு வெளிச்சத்துக்காக ஜன்னல், இதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. வா, லைட்டு ஃபால் சீலிங். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேன், இன்னொரு ஃபேன் அங்கே ஒன்று வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே வந்து டிவி யூனிட் வந்துடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிவி யூனிட் வந்துடும். ஹாலுடைய ஃபுல் சைஸ் டிவி யூனிட் வந்துடும். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்பேஸ். இப்போ வந்து கிச்சனில் பிரதர் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுல்லாக மாடுலர் கிச்சன். அண்ணா ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் தானே வரும்போது இதுக்கெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவீங்களா? ஓகேண்ணா. இங்கே ஒர்க் போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாக நிறைய கபோர்ட் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா செவரில் குறிப்பிட்ட அளவுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்டாக வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய ஜன்னல். கிச்சன் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெட்ரூம். திஸ் இஸ் த பெட்ரூம். பெட்ரூமோட டோர். ஒர்க் போயிட்டுருக்குற வரைக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கபோர்ட் ஒர்க் வந்துடும். அட்டாச்டு பாத்ரூம் வராது, வெளியே இருக்குது. அது காட்டுறேன். வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ். மோட்டார். பெட்ரூமில் ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்க ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம். வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு தான் போடுவாங்க. ஒரு 4x6 சைஸில் இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. பிளான் ஆக்சுவலாக என்கிட்ட இல்லாத வரைக்கும் சைஸ் எதுவும் தெரியல. சைஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள். கீழே வந்து என்னுடைய நம்பர் போய்ட்டுருக்கோம், கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இது செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். ஃபுல்லாக கிரைண்ட் மார்பிள்.
ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாகவே லைட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல உள்ளே பார்த்தீங்கன்னா கைப்பிடி சர்வீஸ் எஸ்எஸ்டியில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹால். இதுக்கு வந்து ஃபால் சீலிங்லாம் எதுவும் கொடுக்கல, அதில் இருக்கிறத வச்சு அப்படியே பண்ணியிருக்காங்க. இது அந்த ஹால். இங்கே சின்னதாக உங்களுக்கு வாஷ் பேஷன் மாதிரி ஒரு செட்டப் இங்கே வந்துடும். இல்லை நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். தட்ஸ் ஃபார் யுவர் சாய்ஸ். இது வந்து ஒரு பெட்ரூம். நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்கும். லைட் அண்ட் ஃபேன். லைட் வெளிச்சமே தேவையில்லை. டோர் திறந்து விட்டோம்னா அழகாக, விண்டோ திறந்து விட்டோம்னா நல்லா வெளிச்சம் வரும். மஸ்கிட்டோ நெட்டோடு இருக்குங்க. மஸ்கிட்டோ நெட்டு. இது வந்து மஸ்கிட்டோ நெட்டு. அது இல்லாமல் தனியாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து கிளாஸ். மோஸ்ட்லி இந்த ஃபீச்சர் இப்போ தான் நான் பார்க்குறேன். இதுதான் மஸ்கிட்டோ நெட்டு. எல்லாமே அவங்களே போட்டு போயிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கு போயிட்டுருக்கு. இதுக்கும் ஃபுல்லாக கபோர்டு வந்துடும். கபோர்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. நீங்களே கீழே பார்த்துருப்பீங்க. ஃபேன் நாய்ஸஸ் டூ. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம். இந்த பெட்ரூம்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் செவருகள்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து வெஸ்டர்ன் இந்தியன். லைக் நீங்கள் இப்போயே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு என்ன பாத்ரூமுக்கு என்ன வெஸ்டர்ன் தான் வேணும், இந்தியன் தான் வேணும் அப்படின்ற மாதிரினா உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். அடுத்தது இன்னொரு பெட்ரூம். இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிறத பெரிய மாஸ்டர் பெட்ரூம். சரியான பெருசு. Where is the switches? Ready. Fan. இப்போ பாருங்க, தெரியும் சூப்பர். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபோனில் எவ்வளோ பெருசாக இருக்குது பெட்ரூம்னு சொல்லிட்டு. மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கும் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுல் கபோர்டு ஒர்க் நல்லா பெருசாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பெயிண்டிங்லாம் நல்லாயிருக்கு. இது வந்து பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வரும். மாஸ்டர் பெட்ரூம் மோஸ்ட்லி எல்லாம் வெஸ்டர்ன் டைல்ஸ் தான் லைக் பண்ணுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வால் வரலாம், ரூஃப் வரலாம் ஃபுல்லாக அவங்க வால் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டிடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விண்டோ. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருக்காங்க, கொசு வராமல் இருக்கிறதுக்காக சேஃப்டி. இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனிக்கு போகிறதுக்கான ஒரு டோர். இது வந்து ஒரு பால்கனி. இதுதான் நிறையா இருக்குது. அதுக்கான இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் தான் கரண்ட் ஒயர் நிறைய போகுது. அதெல்லாம் போட்டு அதுமாதிரி பைப் போட்டு கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ரோடு. உங்களுக்கு தெரியும். மொட்டை மாடிக்கு போவோமா? இங்கே ஒரு ஃபால் சீலிங் மேலே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து மொட்டை மாடி போகிறோம். இது லைட் இருக்குது, போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி எங்கேயும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூஃப் போட்டு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஃபுல்லாக டைல்ஸ் மேலே டைல்ஸும் போட்டு வச்சுட்டு இருக்காங்க ரெடியாக. நீங்களாம் எதுவும் மேலே எதுவும் பண்ண தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். பக்கத்து வீடு அதுவும் சேல்ஸ் தான் இருக்குது, இதுவும் சேல்ஸ் தான் இருக்குது. ரெண்டும் சேம் டிட்டோ, ஒரே மாதிரி தான் இருக்கும். இதான் மொட்டை மாடி, அவ்வளோதான். இது ஃப்ரண்ட்டே சைஸ் கரெக்டாக எனக்கு தெரில அக்யூரேட்டாக. அகைன் மறுபடியும் டீட்டெயில் சொல்கிறேன். 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். மெயின் ரோட்லேருந்து பக்கம் அந்த அக்ஷயா அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். வெயிட் பண்ணி ஜூம் பண்ணி காட்டுறேன். மழை வருகிறது. அதுதான் அக்ஷயா அப்பார்ட்மெண்ட். கோவூர் டு குன்றத்தூர். அக்ஷயா கிடையாது, அபூர்வான்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டு பேர். அதுதான் ஆக்சுவலாக மெயின் ரோடு. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வந்தோம்னா இந்த ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இது மெயின் ரோடு. இங்கேருந்து அந்த ஒரு பெரிய பேனர் ஒன்று தெரியும். வெயிட், ஐ வில் ஜூம் இட். அந்த பேனர் அதுவும் ஒரு மெயின் ரோடு. குன்றத்தூர் டு மாங்காடு மெயின் ரோடு. அந்த வழியில் வந்தோம்னா வெரி ஷார்ட்டு. நம்ம கோயில் இருக்குமே, உங்களுக்கு தெரியுதுங்களா, ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும். கோபுரம் தெரியுதுங்களா? அதுதான் ஆஞ்சநேயர் கோயில். அதுவும் ரொம்ப பக்கம். இந்த பக்கம் போனால் முத்துக்குமரன் காலேஜ் தெரியும். ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே அங்கே இருக்கும். அதுவும் ரொம்ப பக்கம்தான். வெயிட், அந்த அதுதான் வந்து முத்துக்குமரன் காலேஜோட பில்டிங். அதுவும் ரொம்ப பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஷி ஸ்கூல், சிபிஎஸ்சி, அது பெரிய ஸ்கூல். அது கிறிஷி ஸ்கூல், அதுவும் பக்கம்தான். இதுதான் அந்த அக்ஷயா அப்பார்ட்மெண்ட்டோட பிளேஸ். அது பக்கத்தில் தான் அந்த கிறிஷ் சிபிஎஸ்சி ஸ்கூலு, மாதா ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் சம்திங் நிறையா இருக்குது. எல்லாமே அதுக்கு பக்கத்தில் தான் வரும். அவ்வளோதாங்க. 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வரும். 95 லட்ச ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க. சிஎம்டி அப்ரூவ்டு, லோன் போட்டுக்கலாம், பேசிக்கலாம். ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, பேசிக்கலாம். வேறு எதனா டவுட் எதனா ஒன்றா கால் பண்ணுங்கள். கீழே வந்து என்னுடைய நம்பர் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடுங்க வந்து நிறைய இருக்கிற வீடுங்க வந்து ஃபுல்லாக நான் அதில் வந்து பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு தான். நம்பருக்கு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா தெரியும் எங்கள் வீடு அவைலபிளாக இருக்குது, அதில் என்ன சைஸு, எவ்வளோ ஃப்ரண்டேஜு, அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். அதை வச்சு நீங்கள் கூட இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு எதனா டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், பேசிக்கலாம். Bye.